வணக்கம். இன்றைக்கி ஆம்லேட் குழம்பு செய்ய போகிறோம். ஆம்லேட் குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், தேவையான அளவு. பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவில் எடுத்து தோலை உரித்து சுத்தமாக வச்சுருக்கிறேன். ஒரு 7 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சின்ன வெங்காயத்தை பொடிசை நறுக்கி வச்சுருக்கேன். இது பொட்டுக்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இல்லை, அப்போ தான் ஆம்லேட் உடையாமல் இருக்கும். ஒரு 7 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை எடுத்து உள்ளே போடுங்க. போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக போடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்து கொஞ்சம் ரெண்டாக கீறி விட்டு பொடிசாக போட்டுருக்கோம். ரைட்டு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த எடுத்து கொட்டுங்க. அரைச்சி வச்சுருக்கிற நம்ம பொட்டுக்கடலை பவுடரை எடுத்து கொட்டுங்க. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. தேவையான இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா முட்டையை நல்லா அடித்து விடுங்க. இந்த மக்ரூன்னு கட்டிக்கிற மாதிரி நல்லா அடித்து விடுங்க. வரும் ஓரளவு நல்லா நுர வர்ற மாதிரி அடித்தாச்சு நல்லா. ஏன்னா அப்போ தான் ஆம்லேட் கொஞ்சம் உப்புன்னு அப்படி. கொஞ்சமாக ஒரு அரை கரண்டி மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்குங்க. மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் கலக்கி விடுங்க. ரைட்டு, நல்லா கலக்கியாச்சு. இதை இப்போ ஆம்லேட்டு போடுறோம். இது 2-3 ஆம்லேட்டாக போட போகிறோம். சின்ன சைஸன் ஒரு மீடியம் சைஸில் எண்ணெயை ஊற்றி ஆம்லேட்டு போடுங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குமோ, எந்த அளவு பிடிச்சிருக்குமோ அந்த அளவில் போடுங்க. இது ஆம்லேட்டு கடலை மாவு இந்த இது பொட்டுக்கடலை மாவு போட்டோன்னே ஆம்லேட்டு உடையாது. ஆம்லேட்டு கீழே போட்டால் கூட துள்ளுற மாதிரி தான் இருக்கும், உடையாது. ஓகே, ஆம்லேட் ரெடி. இதை நான் 4-5 பீஸாக கட் பண்ணிட்டேன். இந்த ஆம்லேட்டை 4-5 பீஸாக 3 ஆம்லேட்டு போட்டேன். 3 ஆம்லேட்டும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பீஸுக்கிட்ட வந்துச்சு பாருங்கள். 15 பீஸு. இதெல்லாம் ஃபுல்லாக தேவையான அளவு சின்னதாக கட் பண்ணிட்டேன். இது ஓரளவுக்கு திக்னஸாக தான் இருக்குது, ரப்பர் மாதிரி. ஏன்னா சீக்கிரத்தில் கரையாது. பார்த்துங்க, இதேமாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணால், நாட்டு வெங்காயம் சும்மா ஒரு கைப்பிடி எடுத்துருக்கோம். அடுத்தது குழம்பு வைக்கணும். இப்போ குழம்பு வைக்கணும். இப்போ நாட்டு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சம் நச்சு வச்சுருக்குறோம். அம்மியில் போட்டு நல்லா நச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுருக்குறோம். பூண்டு ஒரு 4-5 பல்ல நச்சு வச்சுருக்குறோம். ஓகே, இப்போது கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போடுறோம். கொஞ்சோண்டு ஒரு அரை கரண்டி சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு போட்டதுக்கப்புறம் பிரியாணி பட்டை இருக்குது பார்த்திங்களா, பட்டையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வீட்டில் எப்போதும் பொடி பண்ணி வச்சுருவோம். பொடி பண்ணி ஒரு கரண்டி, சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து போட்டு நல்லா ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுருக்கோம்ல, நச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே எடுத்து உள்ளே கொட்டுங்க. இந்த பாருங்கள், நச்சு வச்சது எடுத்து கொட்டுறேன் பாருங்கள். எதுக்கு எண்ணெயில் போட்டு நம்ம நச்சு வச்சுருக்கிறோன்னா கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்கு தான். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி வதங்கிடுச்சு, இன்னும் 2வது ஒரு வதக்க அவ்வளோ. சரி, ஓரளவு செவந்து வந்துருச்சு. பூண்டு நம்ம நச்சு வச்சுருக்க பூண்டு எடுத்து போட்டுக்குங்க. தக்காளி நான் ஒரு 2-3 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் அரைச்சி வச்சு கொட்டியாச்சு பாருங்கள். தக்காளி 2-3 தக்காளி பழுத அரைச்சி கொட்டியாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் 2-3 கருவேப்பிலையை எடுத்து போட்டுக்கிட்டோம் தேவையான அளவு. நல்லா கிளறி விடுங்க. அந்த நம்ம எண்ணெய் வதக்கிறதுக்கு ஊற்றின எண்ணெய் அப்படி மேலே மிதந்து வரணும். அப்போ தான் அந்த எல்லாம் வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ தனி மிளகாத்தூள் ஒரு கரண்டி எடுத்து போடுறோம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் மல்லிப்பொடி, அது சில மாவட்டங்களில் தனியாக பொடிம்பாங்க. இது மல்லிப்பொடி தான் இதோட பேர். மல்லிப்பொடியை ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க.
நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டேன், ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. ஆமாம், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லி தழை எல்லாம் மல்லிப்பொடியெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி திறந்து மூடியை திறந்து பார்த்து நல்லா இது பார்த்துங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த பாருங்கள், நல்ல மசாலா நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். நல்ல எண்ணெய் மிதந்துட்டாலே மசாலா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை உள்ளே ஊற்றி வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்புறம் கல் உப்பு, இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி ஆம்லேட்டில் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்குறோம். இது வந்து இந்த மசாலாவுக்கு கம்மியாகவே போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ஆம்லேட்லேயும் போட்டிருக்குறோம். கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுக்கப்புறம் ஆம்லேட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த ஆம்லேட்டை வந்து எடுத்து அப்படி மெதுவாக போடுங்க. மேலே தெரிச்சிடாமல் மெதுவாக போடுங்க. இதுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முட்டை வந்து அதில் உள்ள ஈர பசையெல்லாம் உறிஞ்சிரும். முட்டை ஊதிரும், ஆனால் உடையாது. ஓகே, அருமையான டிஷ் ரெடி ஆச்சு. நான் முதல்ல சாப்பிட்ட வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பேச்சுலர் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றிகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.